ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி 1 நாம் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் செய்திருக்கலாம், இல்லை என்றால் காலை 10 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். முருகன் வேல் இருந்தாலும் சிலை இருந்தாலும் அதற்கு நாம் அபிஷேகம் செய்துவிட்டு நாம் பூஜையை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். அப்படி சிலையோ அல்லது வேலோ இல்லைனாலும் நாம் படம் இருந்தால் அதை துடைத்து மஞ்சள் போட்டிட்டு நாம் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நாம் பூஜையை மேற்கொள்ளலாம். வேல் இருந்தால் சிலை இருந்தாலோ அதற்கு ஒரு சிறிய அபிஷேகம், பால் அபிஷேகமோ அல்லது பன்னீர் சந்தன அபிஷேகமோ செய்துவிட்டு நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். பங்குனி மாதம் வந்தாலே எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதம்தான். நாம் முருகனுக்கு 6 அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றலாம். இல்லை என்றால் ஒரு நெய் தீபமாவது நாம் ஏற்ற வேண்டும். முருகன் படத்திற்கு முன் வைத்துவிட்டு நம் பூக்களால் அலங்கரித்து விட்டு ஒரு நெய்வேத்தியமாவது வைக்க வேண்டும். பால் பழம் அல்லது பால் பாயசம், பாலில் நாம் கற்கண்டு அல்லது தேன் கலந்து வைக்கலாம். நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் படிக்கலாம். அதே மாதிரி திருமுருகாற்றுப்படையில் ஒரு 5 வரிகள் இருக்குது, அதை படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அதாவது நாம் முருகா என்று நாம் அழைத்ததுமே முருகன் வந்து விடுவார். நம் மனதில் ஏதாவது கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் விலக்கிவிட்டு அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் 2 காலும் தோன்றும். அதாவது முதலில் வேல் தோன்றும், பிறகு அவருடைய பாதங்கள் நம் கண்முன்னே தெரியும். நாம் இந்த பாடலை தினமும் படிக்கலாம் அல்லது 11 முறை நாம் படிக்கலாம். இதை படிக்கும்போது நம் மனதில் உள்ள துன்பங்கள் கவலைகள் விலகும். நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு நற்பேறுகளை பெறலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரம் வரப்போது, அதனுடைய சிறப்புகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.